ஜேக், உங்களோட கடன் பற்ற அட்டையை பற்றி கேட்கணும். நீங்கள் அண்மையில் அதை அதிகம் பயன்படுத்துறீங்களா? என்ன விஷயம்? ஜேக், இங்கே ஒரு கட்டணம் இருக்குது. 5,213,821 வெள்ளி 99 காசு. என்ன? ஏன் 5 மில்லியன் வெள்ளியை கிளவுட் கணினி சேவைக்கு செலவு செய்யணும்? நான் செய்யல. ஆனா உங்க தனிப்பட்ட அட்டையில இருக்குதே. நான் இத வாங்கல. ஆனா நீங்க வாங்கலனா வேற யார் வாங்குனது? ஜேக், அந்த $5 மில்லியன் நிறுவனத்துக்காக செலவா? மறுபடியும் நீங்க தனிப்பட்ட கடன் அட்டையை நிறுவனத்துக்காக செலவு செஞ்சிட்டீங்களா? நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். நாம இதை பத்தி பேசியிருக்கோம். ஏஞ்சலா, நான் இந்த அளவு பணத்தை எதுக்காக கிளவுட் சேவையில முதலீடு செய்யணும்? கிளவுட் சேவைங்கிறதே செலவை குறைப்பதுக்கான ஒண்ணு. இதை பத்தி இப்படி யோசிச்சு பாருங்க. கணினிக்கு குறைவா இருக்கும்னா குறைவான வாடகை, குறைவான இடம், குறைவான மின்சாரம். குறைவான கணினினா பராமரிப்பு குறையும், குறைவான தொழில்நுட்ப உதவி, ஒட்டு மொத்தத்துல ஆள்பல செலவு குறையும். அதற்காகத்தான் நான் கிளவுட் சேவைக்கு கட்டணம் செலுத்தினேன். ஆனா இது அநியாயம். அப்படின்னா இது மோசடியான பரிவர்த்தனையா? ஒரு முட்டாள் தான் 3 மாதத்துல $5 மில்லியன் செலவு செய்வான், அதுவும் கிளவுட் சேவையில. வங்கி அழைங்க, கட்டணம் முறையற்றதுன்னு சொல்லுங்க, என் வழக்கறிஞர் அழைங்க. காலை வணக்கம் சார். வணக்கம். என்ன இருக்கு? ஒரு சிக்கலான வழக்கு இருக்கு. கிளவுட் உலக கிளவுட் கணினி சேவை நிறுவனமா? ஆமா, அவங்க போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதோட உண்மை விவரம் என்ன? அவங்களுடைய வாடிக்கையாளர் ஜே காலின்ஸ். அவர் வேர்ல்ட் ஈஸ்போர்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தலைவர் தானே? ஆமா, அவங்களோட ஆக கடைசி விளையாட்டு ஒரு வாரத்திற்குள் 1 மில்லியன் பதிவிறக்கமானது. பதிவிறக்க செஞ்ச மில்லியன் பேர்ல நானும் ஒருவன். என்ன நடந்துச்சு? கிளவுடரை ஜே காலின்ஸின் வழக்கறிஞர் தொடர்பு கொண்டிருக்கிறார். $5 மில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள கிளவுட் கணினி சேவையை வாங்கவில்லை என்று மறுக்கப்பட்டுள்ளது. ஜே காலின் தரப்பின் வாதம் என்ன? அவர் அந்த பரிவர்த்தனை செய்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா முதலில் அவர் கிளவுடர் கணக்கை எதையும் திறக்கவே இல்லையா. நான் நினைக்கிறேன் கிளவுட சொந்தமா தங்களோட விசாரணை மேற்கொண்டு இருப்பாங்க தானே? ஆமா, யாரோ ஒருத்தர் ஜே காலின்ஸ் போல நடித்து ஒரு கணக்கு உருவாக்கி இருக்காங்க. எப்படி? ஜேக்கின் கடன் பற்ற அட்டையை பயன்படுத்தி. இது எவ்வளவு காலம் நடந்திருக்கு? 3 மாதம். மோசடி ஆசாமி கிளவுடருக்கு மின்னஞ்சல் அனுப்பி கட்டணத்தை தள்ளி போட சொல்லிருக்காரு. ஆனா தொகை மிக அதிகமான போது கிளவுடர் ஜேக் கடன் பற்ற அட்டைக்கு $5 மில்லியன் அமெரிக்க கட்டணத்தை அனுப்பி வச்சிருக்கு. அப்போதுதான் திட்டம் வெட்ட வெளிச்சமானது. மிக சரியாக. ஆனா ஜேக் காலின் தொழில்நுட்பம் தெரிஞ்சவரை ஒரு குரு தனது கடன் பற்ற அட்டையில அவர் 2FA இயக்க விட்டிருக்க மாட்டாரா? சலீம் சொல்வது சரிதான். கடன் பற்ற அட்டை பயன்படுத்தும் போது ஜேக்கிற்கு OTP எச்சரிக்கை வங்கியிலிருந்து வந்திருக்குமே. அங்கதான் கவனிக்கணும். ஜேக் வங்கியை அழித்த போது அவரின் விரும்பிய 2FA முறை அவருக்கு தெரியாமலே மாற்றப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அது எப்படி நடந்தது? வங்கியால் தெளிவாக சொல்ல முடியல. போலியான ஆள் ஜேக்கின் OTP அறிவிப்பு முறையை கைபேசியில் இருந்து மின்னஞ்சலுக்கு மாற்றியிருக்கிறார். அப்போ போலி அசாமிக்கு ஜேக்கின் மின்னஞ்சலை பயன்படுத்த முடியாத போது அவருக்கு OTP தெரிய வாய்ப்பில்லை. அந்த OTP இல்லாம அந்த பரிவர்த்தனை தடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆசாமி ஜேக்கின் மின்னஞ்சலை அத்துமீறி பயன்படுத்தி இருக்கலாம். இல்லை, சந்தேக நபர் போலி முகவரியை உருவாக்கி இருக்கிறார். அதன் பிறகு ஜேக்கின் உண்மையான மின்னஞ்சல் முகவரியை போலி முகவரிக்கு மாற்றி இருக்கிறார். கவனிச்சு பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கு. அப்போ அந்த OTP ஆள்மாறாட்டம் செஞ்ச ஆசாமியின் போலி முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அதே போலி மின்னஞ்சலை பயன்படுத்தி ஜேக்கின் பெயரில் கிளவுடர் கணக்கும் திறக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கேள்வி எழத்தான் செய்யுது. ஜேக் மின்னஞ்சல் முகவரியை மாற்றுறாருன்னா வங்கி அவருக்கு தகவல் அனுப்பி இருக்க வேணுமே. அதை செய்ததாக வங்கி சொன்னது, ஆனால் ஜேக் அதை கவனிக்கல. ஜேக், நம்ம இணைய பாதுகாப்பை மேம்படுத்தணும். அந்நில அத்துமீறி ஊடுருவும் செயல்கள் நிகழ்ந்துள்ளன. ஜேக், நம் வாடிக்கையாளர்களின் தகவலை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை நான் 100 விழுக்காடு ஒத்துக்கிறேன். அந்த பரிந்துரைகளை பார்த்தீங்களா? இல்ல, நீங்க பார்க்கல. இங்க பாருங்க, தேர்ந்தெடுக்க சேவை வழங்கும் 5 பேர் இருக்காங்க. சேவை வழங்கும் நிறுவனம் திருட்டுக்கு எதிராக பாதுகாக்கும். அவங்க 10 ஆண்டா இந்த துறையில் இருக்காங்க. அதனால சரியாக இருக்கும். ஆனா விலை கொஞ்சம் அதிகம். என்னுடைய மதிப்பு பல பில்லியன். பணத்தை பத்தி கவலை இல்லை, எனக்கு பாதுகாப்பு வேணும். ஒருத்தருக்கு $5 மில்லியன் அமெரிக்கன் கிளவுட் கணினி சேவை ஏன் தேவைப்படும்? ஒருவேளை கிரிப்டோ பணம் உருவாக்க. கிளவுடரும் வேர்ல்ட் ஈஸ்போர்ட் என்டர்டெயின்மெண்ட்டும் அமெரிக்காவில் இருக்கு. கிளவுடர் ஏன் சிங்கப்பூர் போலீஸிடம் புகார் செய்யணும்?
அவர்கள் உள்ளுக்குள் மேற்கொண்ட புலனாய்வில் கிளவுடருக்கு சிங்கப்பூர் தொடர்பு ஒன்று கிடைச்சிருக்கு. இது ஃபவுசி ஹம்சா, சிங்கப்பூரர், வயது 66, தனியாள். ஃபவுசி கிளவுடர் கணினி சேவைகளுக்கு பதிந்து கொண்டார். அடையாளத்தை உறுதி செய்ய ஆவணங்களை அனுப்பும்படி கேட்டபோது அவர் இதை அனுப்பி வைத்திருக்கிறார். தன்னுடைய விவரங்களுக்கு பதிலாக ஜேக்கின் கடன் பற்ற அட்டையை அனுப்பி வச்சிருக்காரு. ஆமாம், ஜேக்கின் கடன் பற்ற அட்டை விவரம் எப்படி கிடைச்சு? அதுதான். அப்படின்னா ஃபவுசி ஆள்மாறாட்டம் செஞ்சவரா? அவ தான் ஜேக்கின் அடையாளத்தை திருடியவரா? வாய்ப்பே இல்லை. ஃபவுசிக்கு முன்னைய குற்றம் ஏதும் இல்ல, போக்குவரத்து குற்றம் கூட இல்ல. பின்னணி சோதனைகளை செஞ்சீங்களா? நான் செஞ்சேன். ரெண்டையும் இணைக்கும்படி ஒண்ணும் இல்ல. ஹலோ அங்கிள், பேனா Hello. பண்ண முடியுமா? என்ன? பேனாவ். ஆமாம், நீங்கள் இப்போவே பணம் கொடுக்கணும். அதாவது கைபேசி மூலம் பணம் கட்டுவது. இல்லை ரொக்கமாக மட்டும்தான். ஓகே, எவ்வளவு? எப்படி பார்த்தாலும் ஃபவுசிக்கும் ஜேக்கிற்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பில்ல. நாம எதையாவது கவனிக்க தவறி இருக்கலாம். சலீம், ஃபவுசியின் நிதி அறிக்கைகளை ஆராய்ஞ்சு பாருங்க. அவரோட வங்கி கணக்கில் ஏதாவது சந்தேகப்படும்படி இருக்குதான்னு பாருங்க. கிளவுடர் கொடுத்த அந்த கடன் பற்ற அட்டைகளை கவனம் செலுத்துங்க. யூனிஸ், கிளவுடருடன் மீண்டும் பேசுங்க. அவங்க வேறு ஏதாவது தகவல் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. சரி சார். ஆமாம், நான் அந்த கடன் பற்ற அட்டைக்கு விண்ணப்பம் செஞ்சேன், ஆனால் பயன்படுத்தவே இல்லை. ஏன் இப்படி? எனக்கு ரொக்கம்தான் விருப்பம். அவசர காலத்தின் போது மட்டும்தான் கடன் பற்ற அட்டையை பயன்படுத்துவேன். உங்களுக்கு கிளவுடர் பற்றி தெரியுமா? கிளவுட? அது பருவநிலை பற்றியதா? ஜாக் காலின்ஸ் பற்றி தெரியுமா? அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டதில்லை. உங்களோட கடன் பற்ற அட்டையை வேறு யாராவது பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் தனியாக தான் வசிக்கிறேன். அந்த கடன் பற்ற அட்டையை வேறு எதுக்காவது பயன்படுத்தியிருக்கீங்களா? போட்டி, அதிர்ஷ்ட குழுக்கு அல்லது சிறப்பு சலுகை? ஓ ஆமாம், ஒரு சிறப்பு சலுகை வந்தது. இலவச பரிசு, ஒரு தண்ணீர் போத்தல் கொடுத்தாங்க. அந்த இணைய பக்கம் ஞாபகம் இருக்கா? அதை எங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியுமா? இல்லை, என் நண்பர் தொடர்பு அனுப்பி வச்சாரு, அதை தொட்டேன். இதையெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? திரு ஃபவுசி, உங்கள் கடன் பற்ற அட்டையை பயன்படுத்தி சில அனுமதியற்ற பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்படுறோம். உங்கள் வங்கியை அழைச்சி உடனே அதை ரத்து செஞ்சுடுங்க. ஓகே. நான் ஃபவுசியோட பேசினேன். இந்த வழக்கு பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவருடைய வங்கி கணக்கு அல்லது கடன் பற்ற அட்டையில் அபாய அறிகுறியோ சந்தேக நடவடிக்கையோ இருக்கல. அவரிடம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா இதுதான் முடிவு. அவரும் அடையாள திருட்டுக்கு இலக்கானவர், ஜாக் காலின்ஸ் போல. யூனிஸ், ஆக கடைசி தகவல் ஏதாவது? உங்களுக்கு மேலும் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஆமாம், ஜே கோலின் என்று சொல்லி அந்த ஆள் செய்த பரிவர்த்தனைகள், உங்களுடன் செய்த தொடர்பு தகவல்கள் போன்றவற்றை அனுப்புங்கள். அவரின் பதிவு விவரங்களும் வேண்டும். சீக்கிரம், நான் அனைத்தையும் தொகுத்து அனுப்புகிறேன். நன்றி. வேற ஏதாவது புதிய துப்பு கிடைத்ததா? உண்மையை சொல்வது என்றால் ஆமாம், அதை சில மணி நேரத்துக்கு முன்னர் எங்க குழுவினர் தெரிவிச்சாங்க. ஆள் மாறாட்டம் செய்தவர் கிளவுடர் கணக்குல பதிந்த போது அவரின் இணைய ஐபி முகவரி சிங்கப்பூர்ல உருவானதாக இருந்தது. ஆள்மாறாட்டம் செய்தவர் கிளவுடர் சேவையை சிங்கப்பூர்லேருந்து பெற்றாரா? கிளவுடரை பொறுத்தவரை அது ஒரு முறை மட்டும்தான். ஆனால் சிங்கப்பூர் ஐபி முகவரி என்பதை வச்சு எதையும் முடிவு செய்ய முடியாது. அது ஒரு துப்பு தான். அந்த ஐபி முகவரி எங்கே கொண்டு போனது? 70 வயதான ஓய்வு பெற்ற தம்பதிகளிடம். திரு ஹோ ஹாப் யுவான், அவரின் மனைவி ஹோ சூ ஹூன். இருவருக்கும் முன்னிய குற்றம் ஏதும் இல்லை. சலீம், அவங்களோட நிதிநிலையை நன்றா ஆராயுங்க. ஜாக் காலின்ஸ், ஃபவுசி ஹம்சா, கிளவுடர், இந்த மூணுக்கு என்ன தொடர்புன்னு பாருங்க. சரி சார். ஜாக் காலின்ஸ் என்று பாசாங்க செய்த ஆசாமியோடு நடத்தப்பட்ட பரிவர்த்தனை தொடர்பு விவரங்களை கிளவுடர் அனுப்பியிருக்காங்க. அவற்றை பார்த்து ஏதும் கிடைக்குதான்னு சொல்றேன். ஓகே. சலீம், இதை பாருங்க. கிளவுடருடன் தொடர்பு கொண்ட போது ஆள் மாறாட்டம் செய்தவர் இந்த மின்னஞ்சலை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இன்னொரு பதிலில் அவர் வேறொரு மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தியிருக்காங்க. அவர் தடமாடி விட்டார். ஒலாரின். அது உங்களுக்கு ஏதாவது பொருள்படுதா? ஒலாரின் என்பது லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் கேண்ட் ஆஃப் த கிரேயின் பெயர். அப்படின்னா ஆள் மாறாட்டம் செய்யும் இந்த நபர் கற்பனை கதைகளை விரும்புவராக இருக்கலாம். அப்படித்தான் தெரியுது. இது வழக்கமாக பயன்படுத்தும் பெயர் இல்லை. ஒலோரின் பரவலாக பயன்படுத்தப்படும் பெயர் இல்லைன்னா
நாம் இணையத்தையும் டார்க் வெப்பையும் பார்க்கலாம். கருத்து தளம், சமூக ஊடகம், படம், காணொளிகளை பார்க்கலாம். ஒலோரின் 6565. நல்ல யோசனை. அது எங்காவது தோன்றினா அவரின் நடவடிக்கை, ஈடுபாடு அல்லது இணையத்தில் இருப்பது போன்ற விவரங்களை நம்மளால பெற முடியும். கடைசியாக ஆள் மாறாட்டம் செய்தவரின் அடையாளத்தை தெரிந்து கொள்ள துப்பு கிடைத்திருக்கு. ஏதாவது தகவல்? ஆள் மாறாட்டம் செய்தவர் பயன்படுத்தும் பெயர் கிடைத்துள்ளது. ஒலோரின் 6565. அவர் இணையத்தில் எல்லா இடத்திலும் தகவல் விட்டு சென்றிருக்காரு. ஆள் மாறாட்டம் செய்தவருக்கு கற்பனை கதை, தொழில்நுட்பம், கிரிப்டோ கரன்சியில் மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது. நாங்க சமூக ஊடக கணக்குகளை ஆராய்ஞ்சோம். அது ஹோ சுன்ஜியா. அவருக்கு வேலை இல்லை, போக்குவரத்து, போதைப்பொருள் குற்றங்களை முன்னர் செஞ்சிருக்காரு. ஹோ சுன்சியா. அவருக்கும் திருமதி ஹோவுக்கும் தொடர்பு இருக்கா? அது அவர்களின் மகன். பதிவு செய்யப்பட்ட ஒரே முகவரி. அவங்களுக்கு இதுல பங்கு இருக்கா? இருக்கலாம். அவங்க நிதி நிலைமை பற்றி ஏதாவது விவரம்? திருமதி ஹோ எந்த தவறு செய்யல, சந்தேகப்படும்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜூன்சியா வங்கி கணக்கில் கதையே வேறு. கிரிப்டோ கரன்சியில் இருந்து பணம் வந்திருக்கு. இணையத்தில் பல்வேறு பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் சந்தேகப்பட்டது தான். அவர் கிளவுடர் கணினி ஆற்றலை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சியை தயாரிக்கிறாரு. அப்போது ஜூன்சியா கடன் பற்ற அட்டையை கொண்டு கிளவுட் கணினி சேவை கட்டணம் செலுத்தியிருக்க வேண்டும். அதற்கான கட்டணத்தை கட்டுவது ஜேக்கின் பொறுப்பாகிவிட்டது. ஆனால் கிடைத்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஜூன்சியாவுடையது. ஜேக் கடன் பற்ற அட்டைகளை கிடைத்த பணத்தை அவர் தன்னுடைய தான் மாற்றிக்கிறாரு. அவரை பிடிக்கலாம். நான் மூத்த புலனாய்வாதிகாரி டோனிக்வி, தொழில்நுட்ப குற்றப்பிரிவு. நீங்கள் தான் ஹோ ஜுன்சியாவா? ஆமாம். தயவு செஞ்சு வெளியே வாங்க. கணினியை தவறாக பயன்படுத்தும் சட்டத்தின் கீழ் செய்த குற்றத்திற்காக அவங்களை கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. இவையெல்லாம் உங்களுடையதா? அந்த டார்க் வெப் தளம் இருக்கிறது. நான் அங்கே போய் என் சேவைகளை விளம்பரம் செய்வேன். என்ன சேவைகள்? போலியான அமெரிக்க வாகனம் ஓட்டும் உரிமத்தை நான் செய்து கொடுக்கும்போது ஆட்கள் பணம் கொடுப்பாங்க. என்னுடைய சேவைகளால் எனக்கு ஊழியர்கள், முக்கிய நபர்கள் விவரங்களை பெற அனுமதி உண்டு. அங்கே 70 பேரின் பெயர், முகவரி, கடன் பற்ற அட்டை விவரங்கள் எனக்கு கிடைத்தது. அப்போது எனக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. ஜாக் காலின்ஸின் கடன் பற்ற அட்டை விவரங்கள் டார்க் வெப்பில் விற்பனைக்கு கிடைத்தது. கடந்த ஓரிரு ஆண்டுகளில் ஜாக் காலின்ஸ் தொழில்நுட்பத்தில் பெரும்புள்ளி ஆகிவிட்டார். என்னிடம் ஜாக் காலின்ஸின் கடன் பற்ற அட்டை விவரங்கள் இருந்தன. அவர் 2FA முறையை முடுக்கி விட்டிருப்பார் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். நான் அவரின் கடன் பற்ற அட்டையை பயன்படுத்தினால் அவருக்கு குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சல் மூலம் OTP கிடைக்கும். அதனால் நான் அதை தவிர்த்து கடக்க வேண்டும். நான் வேறொரு மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கினேன், therealJcolin@b.com. அந்த மின்னஞ்சல் முகவரியில் S என்ற எழுத்தை நீக்கினேன். கவனிக்கவில்லை என்றால் கண்ணில் படாது. ஆனால் வங்கியில் ஜாக்கின் மின்னஞ்சலை மாற்றுவதற்கு நான் பாதுகாப்பு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்போது ஜாக் கொடுத்திருந்த நேர்காணல் நினைவுக்கு வந்தது. அப்போது ஜேக், உங்களை ஜேக்கின்னு கூப்பிடலாமா? சொல்லுங்கள், உங்களின் முன்னுதாரணம் யார்? ஜெஃப் பெசோஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ்? அவங்க எல்லாருமே முன்னுதாரணம் தான், அருமையானவங்க. ஆனா என்னுடைய ஊக்கம் கிடைச்சது என் வீட்டில். என் அம்மா. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் மிகவும் தைரியமான பெண். நான் சிறு வயதா இருக்கும்போது எனக்கு இந்த கதையை சொல்லுவாங்க. எப்போதும் அவங்க சிக்கல்ல மாட்டிக்கொள்வாங்க தானே. ஹெலினா வாதர், இந்த முறை என்ன செஞ்சேன்னு என் பாட்டி கேட்பாங்க. அவர் நிறைய செஞ்சிருக்காங்க தானே. எப்போதும் அவங்க அதை எனக்கு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் ஹெலினா வாதரை சந்திக்க அவர் சிறப்பானவர். ஜாக் காலின்ஸ் முதலில் கடன் பெற்ற அட்டைக்கு பயன்படுத்திய பாதுகாப்பு கேள்வியை மறந்திருக்கலாம். அப்போது அவர் பிரபலமாக இல்லை. இப்போது அவர் புகழ் பெற்று விட்டார். அவரின் தாயாரின் குடும்ப பெயர் எனக்கு தெரியும். அதை கொண்டு ஜாக்கின் மின்னஞ்சல் முகவரியை நான் உருவாக்கிய போலி முகவரிக்கு மாற்றினேன். அவரின் கடன் பற்ற அட்டையை என்னால் பயன்படுத்த முடிந்தது.
ஆண்டுக்கு 500 மில்லியன் அமெரிக்கா டாலர் சம்பாதிக்கும் ஒருவரின் கடன் உச்ச வரம்பு எவ்வளவு தெரியுமா? நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. ஆனால் அவரின் கடனை வைத்து ரொக்கம் தரும் வழி எனக்கு தேவைப்பட்டது. நான் அவரின் கடன் பற்ற அட்டை, போலி மின்னஞ்சலை வைத்து ஒரு கிளவுடர் கணக்கை உருவாக்கினேன். கிளவுட் கணினி சேவையை வாங்கினேன். அதை வைத்து கிரிப்டோ கரன்சியை தயாரித்தேன். நான் உள்ளூர் இணையதளத்தில் சுமார் 350,000 வெள்ளிக்கு கிரிப்டோ கரன்சியை விற்றேன். ஒரு பகுதியை சூதாட்டத்திற்கு பயன்படுத்தினேன். ஜாக் காலின்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஆள்மாறாட்டம் செஞ்ச நபரா? இல்லை, மிக பிரபலமான ஒரு நபர். ஜூன்ஜா எப்படி ஃபவுசி பேரில் ஜேக் காலின்ஸின் கடன் பற்று அட்டையை கிளவுடருக்கு அனுப்பி வைத்தார்? அவர் சொல்லலை. ஒருவேளை தவறாக செஞ்சிருக்கலாம். பல்வேறு விஷயங்களை ஒரே நேரத்தில் கையாள வேண்டியிருந்திருக்கலாம். மின்னஞ்சல் முகவரியில் தவறு செய்தது போல. தொழில்நுட்ப குருவான ஜாக்கலின் போன்றவர்களே அடையாள திருட்டில் சிக்கும்போது யார் வேண்டுமானாலும் அதில் பாதிக்கப்படலாம். அதனால தான் தனிநபர் தகவல் பற்றி நாம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். அது பற்றி விழிப்புணர்வு செய்தியை தொடர்ந்து பரப்பணும். நீங்கள் சற்று முன் பார்த்த வழக்கில் கடன்பற்று அடையாள திருட்டின் மூலம் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து 5 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல் மோசடி செய்யப்பட்டது. சந்தேக நபர்கள் நடத்தும் அது போன்ற இணைய குற்றங்கள் அளவில் பெரியவை, மிகவும் நுட்பமானவை. அது போன்ற குற்றங்கள் நாட்டின் எல்லைகளை தாண்டியும் நடைபெறுவதை அந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. தொழில்நுட்ப குற்றப்புலன் ஆய்வு துறையினரின் புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் சந்தேக நபரின் தீய நோக்கம் கொண்ட இணைய நடவடிக்கைகளை முறைப்படி முடக்கின. அடையாள திருட்டு வழக்கமாகி வருவதால் பொதுமக்கள் தங்களின் தனிப்பட்ட விவரங்களையும் கணக்குகளையும் பாதுகாத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அதற்கு பின்வரும் 3 குறிப்புகள் உதவும். 1. இணைய கணக்குகளில் 2FA என்ற இருமுறை உறுதி செய்யும் முறையை முடுக்கிவிடுங்கள். 2. வலுவான மறைச்சொற்களை பயன்படுத்துவதோடு அவற்றை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுங்கள். 3. யாருடனும் உங்களின் பதிவு விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியை பெற்றிருந்தால் நீங்கள் ஆண்ட்ராய்டு தீங்கிழிக்கும் மென்பொருள் மோசடியில் சிக்கும் ஆபத்தை எதிர்கொள்வீர்கள். தீங்கிழிக்கும் செயலிகளை தங்களின் ஆண்ட்ராய்டு கைபேசியில் பதிவிறக்கம் செய்யும்படி மோசடி ஆசாமிகள் தந்திரமாக கேட்டுக்கொள்ளும் செயல்கள் அதிகரித்துள்ளன. 2023 முதல் 3 மாதங்களில் குறைந்தது 445,000 வெள்ளி அதுபோன்ற மோசடியில் பறிபோயின. அது எப்படி தொடங்கும் என்றால், மோசடி ஆசாமி பாதிக்கப்பட்டவரிடம் செயலியை பதிவிறக்கம் செய்ய சொல்வார். வீட்டை சுத்தம் செய்வதற்கு, உணவகம் மற்ற சேவைகளுக்கு முன்பதிவு செய்ய அந்த செயலி தேவை என்று கூறப்படும். ஆனால் தீங்கிழிக்கும் அந்த செயலி கைபேசியில் உள்ள தகவல்களை பெற்றுவிடும். பதிவிறக்கம் செய்தவுடன் அந்த தீங்கிழிக்கும் செயலி தனிப்பட்ட தகவல்களையும் கடன் பற்று அட்டை, வங்கி விவரங்களையும் திருடிவிடும். மோசடிக்காரர்கள் அந்த விவரங்களை கொண்டு அனுமதியற்ற பரிவர்த்தனைகளை செய்வது, பணத்தை திருடுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள். இன்று நாம் ஒரு செயலி மெய்யா பொய்யா என்பதை சாதாரண நபர்களால் கண்டறிய முடியுமா என்று பார்க்க வைக்கிறோம். சரி, இந்த செயலியை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாங்ஸ். இன்றே முதலீடு செய்யுங்கள். அதை திறக்கலாம் என்று தொட்டவுடன் அந்த பேட்டரி தெரிகிறதா? அது உடனே 5 விழுக்காடு ஆகிவிடும். இது மெய்யா பொய்யா? அது மெய்யாக இருக்காது. அது மெய்தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க கைபேசியும் அதை காட்டும். ஒருவேளை நீங்க கைபேசி அதிக நேரம் பயன்படுத்தி இருக்கலாம். இல்ல இது மெய்யா இருக்காது. ஏன்? அது பார்க்க அடிப்படையான ஒன்றாக தெரிகிறது. அது பேட்டரியை அதிகம் பயன்படுத்துகிறது. அது பின்னணியில ஏதோ ஒன்று நடக்குது. பார்க்கலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அடுத்தது உடற்பயிற்சிக்கான செயலி. அதுக்கான புதிய தகவல் இருக்கிறது. அதை தொடும்போது அது ஆக கடைசி தகவலை பெறுகிறது. பார்க்க சந்தேகமா இருக்கு. அது போலியானதுன்னு நினைக்கிறேன். ஏன்? வழக்கமா ஆக கடைசி தகவல் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் நடைபெறும். அந்த மாதிரி அப்படிதான். அது மெய்தான். சில வேளையில சில செயலிகள் ஆக கடைசி பதிவுகளை அதிலேயே செய்யும். வெளியேற வேண்டியதில்லை. ஆப் ஸ்டோர்ல வாங்க வேண்டியதும் இல்லை. அது மிகவும் சரி. இப்போது இதை கவனிப்போம். அதே செயலி உங்கள் குறுஞ்செய்திக்கு அனுமதி தேவை, உங்கள் கேமராவிற்கு அனுமதி தேவை, உங்கள் ஒளிவாங்கிக்கு அனுமதி தேவை. அதை பார்க்க மெய்யாக இல்லை. இல்ல இது மெய்யா இருக்காது. இது மெய்தான். அந்த செயலி உண்மையிலே அவற்றை பயன்படுத்தணும். அது நிலைமையை பொறுத்தது. அந்த செயலி கேமராக்களை விளம்பரம் செய்யலையே. நான் அதை பயன்படுத்த அனுமதிப்பேன். ஓகே, அந்த குறுஞ்செய்தி என்பது நினைவூட்டுதலுக்காக இருக்கலாம். செயலி உங்களுக்கு அறிவிப்பை வழங்கினால் அது உங்கள் குறுஞ்செய்தியில் தகவல் கொடுக்க வேண்டியதில்லை. அதை எப்படி இருந்தாலும் குறுஞ்செய்தி அனுப்பலாம். இப்போது நீங்கள் 2 நிலைகளில் அதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். ஆகவே இது பற்றி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த செயலியை பார்க்க போனால் பொய்தான். ஓகே, அதே செயலி ஒரு கணக்கை திறக்க கேட்டுக்கொள்கிறது. அது மெய்யா பொய்யா? மெய்தான். நிறைய செயலிகள் அது கேட்கும். அது மெய்தான். ஏன்னா சில வேளைகளில் அந்த செயலிகளில் கணக்கு திறக்க வேண்டும்.
அவை உங்களின் தகவல்களை வைத்திருக்கும். இதை பொறுத்தவரை அது உங்களின் உடற்பயிற்சி தகவல். புத்திசாலி பெண். சில செய்திகள் அதை கேட்பது வழக்கமானதுதான். ஒரு கணக்கை திறக்க வேண்டும். இது மெய்யானதுதான். இதை கவனிப்போம். மைக்லேம். ஓ, பின்னணியில் என்ன நடக்கிறது? விரைவான ரொக்க சேவை பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. நான் மைக்க நம்பல. நீங்க மைக்க நம்பலையா? நான் பார்த்த உடனே தெரிந்தது அது பொய்யானது என்று. பின்னணியில உங்க அனுமதியின்றி செயலி பதிவிறக்கமாகிறது. அது பதிவிறக்கம் செய்யும் மோசடி செயலியாக இருக்கலாம். அது பல்வேறு சேவைகளை பயன்படுத்தலாம். அப்படி நடக்கும்போது நீங்க என்ன செய்யலாம்? நான் வழக்கமா பின்னணியில அதை பார்த்த உடனே நீக்கிடுவேன். உடனடியாக நீக்கி விடலாமா? நீங்க உங்க கைபேசியை ஃபிளைட் மோட் நிலைக்கு மாற்ற வேண்டும். அதன் பிறகு அதிகாரிகளை நாடலாம். அதை நீக்கும் போது மோசடி ஆசாமிகள் பெற்ற தகவல்கள் அதோடு போய்விடுகின்றன. உங்களிடமிருந்து அது பெறப்பட்டு விடுகிறது. அந்த விவரங்கள் காவல்துறைக்கு தேவைப்படும். ஆகவே அந்த செயலியை வைத்துக் கொள்ளுங்கள். ஃபிளைட் மோட்டை முடுக்கிவிடுங்கள். அதிகாரிகளிடம் சொல்லுங்கள். ஓகே, 2 QR குறியீடுகளை நீங்கள் வருட வேண்டும். அந்த செயலிகள் மெய்யா பொய்யா என்று சொல்லுங்கள். இது முறையானதல்ல, ஜெயில் பிரேக்னு சொல்லுது. முதன்மையான உடல் பயிற்சி என்கிறது. எந்த ஒரு செயலியும் பதிந்து கொள்ளுங்கள். இலவசமாக ஏதாவது வழங்கப்படும் என்று சொல்லாது. இது கூகுள் பிளே ஸ்டோர்ல அதிகாரப்பூர்வமானதில்லை. அதுல இருந்து நான் பொதுவா விலகியே இருப்பேன். சரியாக சொன்னீர்கள் பிரான்சிஸ். இது மெய்யான மீன்பொருள் இல்லை. அடுத்து. ஓகே, இது மெய்யாக இருக்கும். நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க அமைப்புகளின் சான்றிதழும் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னை பொறுத்தவரை நான் அதை பதிவிறக்கம் செய்ய மாட்டேன். அதை பதிவிறக்கம் செய்ய மாட்டீங்களா? இப்போது நான் அதை பத்தி சொல்றேன். தயவு செய்து பதிவிறக்கம் செய்யுங்க. ஸ்கேம்ஷன் செயலி தடை செய்யப்பட்ட எண்களில் இருந்து வரும் அழைப்புகள் குறுஞ்செய்திகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அரசாங்க குழுவினர் மோசடி செயல்களில் மக்கள் சிக்குவதை தவிர்க்க உதவும் இந்த செயலுக்காக கடுமையாக உழைத்துள்ளனர். ஸ்கேம்ஷீல் நிச்சயமாக மெய்யானது. மோசடி ஆசாமிகளிடமிருந்து நம்மையும் நம் கைபேசிகளையும் எப்படி நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும்? நீங்கள் மோசடிகளுக்கு எதிராக செயல்பட முடியும். அதாவது நினைவிருக்கட்டும், சேர்ப்பது, சோதிப்பது, சொல்வது. மோசடிகளுக்கு எதிராக இந்த எளிய நடவடிக்கைகள் உங்களை பாதுகாக்கும். முதலில் ஸ்கேம்ஷீல் செயலியை சேர்ப்பது. ஸ்கேம்ஷீல் செயலி மோசடியோடு தொடர்புள்ள தடை செய்யப்பட்ட எண்களை தரவில் வைத்துக் கொள்கிறது. மோசடி ஆசாமிகள் உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி தீங்கிழைக்கும் செயலியை ஆண்ட்ராய்டு கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய சொன்னால் அதை ஸ்கேம்ஷீல் அறிந்து கொள்ளும். அதை பயன்படுத்துபவரை பாதுகாக்கும்படி மோசடி பற்றிய எச்சரிக்கை விடுக்கும். அதன் மூலம் மோசடிகளை தடுக்கும். இரண்டாவது, சோதிப்பது. அதிகாரத்துவ இடங்களில் இருந்து மோசடி பற்றிய அறிவிப்புகளை பெறலாம். தீங்கிழைக்கும் செயலியை பதிவிறக்கம் செய்துவிட்டதற்கான அறிகுறிகள் கைபேசியில் தெரிகிறதா? அதிகாரத்துவ இணைய பக்கத்தில் சோதித்து பாருங்கள். அதிகாரத்துவ தளங்களான கூகுள் பிளே ஸ்டோர் போன்றவற்றில் இருந்து மட்டும் பதிவிறக்கம் செய்யவும். இறுதியாக, சொல்வது. ஆண்ட்ராய்டு தீங்கிழைக்கும் செயலி பற்றி உங்கள் குடும்பம், நண்பர்களிடம் சொல்லுங்கள். மோசடியில் நீங்கள் சிக்கியிருப்பதாக உணர்ந்தால் காவல்துறையிடம் உடனடியாக அது பற்றி சொல்லுங்கள். வங்கியை அழையுங்கள். உங்கள் கைபேசியை ஃபிளைட் மோட் நிலைக்கு மாற்றுங்கள். உங்களுக்கு ஏதும் ஆலோசனை தேவை என்றால் தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தின் மோசடிகளுக்கு எதிரான எண்ணில் அழைக்கலாம் அல்லது இணைய பக்கத்தை நாடலாம். அறிகுறிகளை அறிவோம், குற்றங்களை தடுப்போம். இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சி நிறைவை எட்டியிருக்கிறோம். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பரிண்டெண்டன்ட் அருண். மீண்டும் சந்திப்போம். அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.